ஓம் சரவண பவ. சில விஷயங்களை நம்ம வேண்டான்னு நினச்சாலும் இறைவன் நமக்கு உத்தரவிட்டால் நம்ம அந்த விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். இந்த திருப்புகள் நான் ஒரு முறை ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் யூடியூப்பில் போடலை. ஏற்கனவே இதை நான் டெக்ஸ்ட் வடிவத்தில் போட்டிருக்கேன். வீடியோவை நான் பதிவு பண்ணி வச்சுருந்தேன், நான் போடலை. சில நாட்களில் திருப்புகள் எதுவுமே போடாமல் இருந்தேன். திரும்ப எனக்கு சரி ஏதாவது ஒரு திருப்புகளை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு திருப்புகளை எடுத்து அதை நான் ஒரு இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி அந்த பேப்பரை நான் கையில் எடுத்துக்கிட்டு தான் நான் திருப்புகள் பதிவு பண்ணுவேன். ஏன்னா நம்ம வீடியோவாக பதிவு பண்ணும்போது சில விஷயங்கள் நமக்கு டக்குன்னு வராது, மறந்து போயிடும். அதனால் அந்த பேப்பரை கையில் வச்சுக்குவேன். ஸோ அப்படி நான் அந்த பாடலை காப்பி பண்ணி வச்சுட்டு அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பேஜை செலக்ட் பண்ணி கரண்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்து நான் கிளிக் பண்ணி பிரிண்ட்டு கொடுக்குறேன். எனக்கு 2 பேஜ் பிரிண்ட் வருது. என்னடான்னு பார்த்தா ஏற்கனவே வேறு ஒரு பாடல் பிரிண்டில் வருது. என்ன பாடல் அப்படின்னு எடுத்து பார்த்தா நான் ஏற்கனவே ஒரு திருப்புகளை பதிவு பண்ணி வச்சுட்டு நான் போடாமல் இருந்தேன். அந்த திருப்புகள் முதல்ல பிரிண்டில் வருது. அதுக்கப்புறம் தான் இந்த திருப்புகள் வருது. அப்போ முருகனே அந்த திருப்புகளை மறுபடியும் படிக்கணும்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். எனவே நான் அந்த திருப்புகளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட மறுபடியும் படித்து காமிக்கிறதுக்கு வந்திருக்கேன். அந்த திருப்புகள் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு திருப்புகள் தான். நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் என்னுடைய பதிவில் நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதுல ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்தால் இருக்கலாம். நீங்கள் அதனால் தொடர்ந்து விருப்பமுள்ளவங்க பார்க்கலாம். ஏன் அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாரு முருகப்பெருமான் அப்படின்னா, முருகன் அப்படி புகழ்ந்துருக்கிறாங்க இந்த பாட்டில். அப்படி நீங்கள் புகழ்ந்து முருகப்பெருமானை பாடும்போது அவர் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அருள் செய்ய மாட்டாரா? மேலும் இடம் நிலம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தில் உட்பட்டு வருகின்றது. அந்த செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் முருகப்பெருமானுடைய கண்ட்ரோலில் வருது. அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் அந்த இதை உங்களுக்கு செய்வார். இந்த திருப்புகளை படித்தா இந்த திருப்புகளை அப்படி நம்ம ஒரு வீடு கட்டுற மாதிரி வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவேந்திரன் தன்னுடைய இடத்திற்கு மீண்டுமே குடி போக முடியாது. அந்த அளவுக்கு அந்த சூரன் அவரை வாட்டி வதைச்சு, தேவர்களை வாட்டி வதைச்சு தேவேந்திரர்கள் அந்த இந்திரலோகத்தில் மீண்டும் குடியேற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இனி அவ்வளவுதான் குடியேற முடியாது அப்படிங்கிற சூழலை மாற்றி அந்த அசுரர்களையெல்லாம் அழித்து அந்த தடைகளையெல்லாம் மாற்றி மீண்டும் தேவர்களை குடியேற செய்த முருகப்பெருமான் உங்களுடைய வீடு கட்டி நீங்கள் குடியேறுவதற்கு உள்ள எல்லா தடைகளையும் அகற்றி உங்களையும் அங்கு குடியேற செய்வார் என்பதையும் நம்ம இந்த பாடல் மூலமாக படிக்கும்போது நம்ம புரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமானை அவர் மயில் அப்படி ஏறி நடனமாடி வந்தால் யாரெல்லாம் மகிழ்வார்கள்னு இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லாரும் மகிழும் மாதிரி முருகப்பெருமான் நடனமாடி வரணும்னு நம்ம பாடும்போது இந்த எல்லா தேவர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கணும்னு பாடுறோம். அப்போ நிச்சயமாக அந்த தேவர்களோட அருளால் அந்த பொருளும் கிடைத்து நம்மளால் அந்த இடத்த வீடு வாங்கி கட்ட முடியும். மேலும் முருகப்பெருமானை எப்படியெல்லாம் இதில் வர்ணித்து பாடுறாங்க. தாமரை போன்ற மலர்களை கொண்ட விழிகளை உடையவன், தேவர்கள் வளர்த்த தேவயானையை மணந்து கொண்டவர், அறிவு நிறைந்தவர், ஞானி, உயர்ந்த புயங்களை உடையவர், 7 மலைகளை பொடி பொடியாக்கும் அந்த வேலை கொண்டவர். அதுவும் எப்படிப்பட்ட வேல் என்றால் தங்கம் போன்று ஜொலிக்கக்கூடிய வேல். மேலும் முருகப்பெருமானே தங்கம் போன்று ஜொலிக்கக்கூடிய செம்பன் நெழில் ரூபன், தங்கம் போன்ற அழகு பொருந்திய உருவத்தை உடையவர். மேலும் குளிர்ந்த முத்து மாலையை அணிந்திருப்பவர். அது மட்டும் இல்லாமல் தமிழின் மீது மிகுந்த நேசம் கொண்டவர். இந்த ஒரு வரி போதாதா? தமிழின் மீது மிகுந்த நேசம் கொண்டவர் முருகா என்று நீங்கள் பாடும்போது, இந்த திருப்புகளை நல்ல அழகிய தமிழில் நீங்கள் எடுத்து பாடும்போது நேசம் கொண்டு முருகப்பெருமான் உங்களுக்கு அதை உதவியை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த வரிகளும் வருகின்றது. மேலும் எப்போதும் அடியார்களின் சிந்தையில் குடிகொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்று வருகின்றது. நீங்கள் குடியேறுவதற்கு உங்களுக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அது வீடு கட்டி நீங்கள் குடியேறுவதற்கு உங்கள் சிந்தையிலே கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் சிந்தித்தால் நீங்கள் வீடு கட்டி குடியேற உதவுவார் என்றும் இருக்கின்றது. மேலும் யாரெல்லாம் முருகப்பெருமான் அப்படி ஆடி வரும்போது மகிழ்கின்றார்கள் என்றால், அந்தரியோடு உடன் ஆடக்கூடிய சிவபெருமான் சங்கரன், காளியுடன் ஆடக்கூடிய சங்கரன், ஐங்கரன் விநாயகப் பெருமான், உமையாள், மேலும் மண்டலத்தில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள், முனிவோர்கள், 8 திசையில் உலபேரும் 8 திசையிலும் உள்ளவர்கள், பிரம்மனும் இந்திரனும், மேலும் அரியின் மங்கையான மகாலட்சுமியும் இவர்கள் அனைவரும் மகிழுமாறு மகிழினி நடனமாடி வர வேண்டும் என்றும் இந்த பாடலில் வருகின்றது.
இப்படி அற்புதமான பல அர்த்தங்களை கொண்ட முருகப்பெருமானை புகழக்கூடிய இந்த பாடலை நாம் முருகப்பெருமானை புகழ்ந்து பாடும்பொழுது நமக்கு வேண்டியது நிச்சயம் கிடைக்கும். மேலும் இந்த பாடலை பாராயணம் செய்வதும் மிகவும் எளிது. இதில் அண்டர் அப்படிங்கிற வார்த்தை 3 இடத்துல வருது. அண்டர் அப்படின்னா தேவர்கள், அண்டர்பதி அப்படின்னா தேவர்களின் தலைவன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அண்டர் மனம் தேவர்களின் மனம், அண்டர் மகள் தேவர்களின் மகள் அப்படின்னு வரும். அண்டர்பதி அப்படின்னு முதல் வார்த்தையில் வரும், அண்டர் மனம் அப்படின்னு 2வது வார்த்தையில் வரும். மண்டலமும் அப்படின்னு வரும், மஞ்சினனும் அப்படின்னு வரும். அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற, அண்டர்களின் பதியான அந்த தேவேந்திரன் குடியேறுவதற்கு மண்ட அசுரர் உருமாற, மண்டன நெருங்கி வரக்கூடிய இந்த நெருங்கி வந்த அசுரர்களை உருமாற்றி அழித்து, அவர்கள் தலைவேறு கால்வேறாக அவர் வந்த உருவத்தை மாற்றி அவர்களை அழித்து இந்த தேவர்களை குடியேறச் செய்து, அதனால் யாரெல்லாம் மகிழ்ந்தார்கள், அண்டர் மனம் மகிழ்மீற, இந்த தேவர்கள் அனைவருடைய மனமும் மகிழ்ச்சி அடையுமாறு அருள் செய்த மகிழ்மீற வருளாலே, அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மன மகிழ்மீற வருளாலே, அந்தரியோடுடனாடு சங்கரனும் மகிழ் கூற, அந்தரியுடன் ஆடக்கூடிய காளிதேவியுடன் ஆடக்கூடிய சங்கரனும் மகிழ் கூற, சங்கரனும் மகிழுமாறு ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக, ஐங்கரன் என்றால் விநாயக பெருமானும் உமையாலும் முருகப்பெருமானின் அன்னையாகிய உமையாலும் மகிழ்ச்சி கொள்ளுமாறு, மண்டலமும் முனிவோரு என் திசையில் உளபேறு, பூமியில் உள்ளவர்களும் முனிவர்களும் 8 திசையில் உள்ளவர்களும் மஞ்சினனும் மயனாறு எதிர்காண, இந்திரனும் பிரம்மனும் மகிழ்ச்சியோடு அவர்களை காணுமாறு, முருகப்பெருமானை எதிர்கொண்டு காணுமாறு, மங்கையுடன் அரிதானு, அரி என்றால் திருமால், அந்த திருமால் அவருடைய மங்கையுடன் மகாலட்சுமியுடன் இன்பமுற மகிழ்கூற, மகிழ்ச்சியாக இன்பத்துடன் தன்னுடைய மகிழ்ச்சியை கூறுமாறு, மைந்து மயில் உடனாடி வரவேணும், கூர் அமைந்து மயில் உடனாடி வரவேணும். இப்படி எல்லாம் அமைந்து எல்லாருடைய ஆசீர்வாதத்துடன் நீங்கள் மயிலில் நடனமாடி வர வேண்டும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். மைந்து மயில் உடனாடி வர வேண்டும், வலிமையான மயிலுடன் நீங்கள் ஆடி நடனம் வர வேண்டும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். புண்டரிக விழியாள அண்டர்மகள் மணவாளா, தாமரை போன்ற விழிகளை கொண்டிருக்கக்கூடியவனே அண்டர்மகள் மணவாளா, தேவர்கள் வளர்த்த மகள் தேவயானையின் மணவாளனே, புந்தினரை அறிவாள உயர்த்தோளா, அறிவு நிறைந்த ஞானியே, உயர்ந்த புயங்களை உடையவனே, பொங்கு கடல் உடனாகம் விண்டு வர இகழ் சாடு, பொங்கி வரக்கூடிய கடலுடன் கிரௌஞ்ச மலையும் 7 மலைகளும் பொடி பொடியாகுமாறு, பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா, பொன் போன்று ஜொலிக்கக்கூடிய அந்த கதிர்வேலை வீசக்கூடிய வடிவேலனே, அந்த வேலை உடையவனே, பொன்னிறம் போன்று இருக்கக்கூடிய வேலை உடையவனே, தண்டரள மணிமார்ப, குளிர்ந்த முத்து மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவனே, செம்பனலில் செறிரூப, தங்கம் போன்று மின்னக்கூடிய அந்த உருவத்தை கொண்டிருக்கக்கூடியவனே, தண்டமிழின் மிகுநேய முருகேசா, தமிழின் மீது மிகுந்த நேசம் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானே, சந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான, எப்போதும் உன் அடியார்கள் சிந்தையிலே குடிகொண்டிருக்கக்கூடிய தன் சிறுவை தனில்மேவு பெருமாளே, சிறுவாபுரியில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானே என்று வருகின்றது. மிக அற்புதமான திருப்புகள். இப்படி முருகப்பெருமானை புகழ்ந்து அந்த சிறுவாபுரி தலத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை நினைத்து, இப்படி தேவேந்திரனை குடியேறச் செய்ததைப் போல் நாங்களும் சொந்தமாக ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் எங்களை குடியேற செய்ய வேண்டும் என்று நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து உருகி, தமிழில் தண்டமிழ் மிகு நேசம் கொண்ட முருகப்பெருமானை, செம்பொனலில் ரூபனை, பொன்பரவும் கதிர் வீசக்கூடிய அந்த வடிவேலினை கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை மைந்து மயில் உடன் ஆடி வர வேண்டும், எங்கள் துன்பமெல்லாம் போகுமாறு வர வேண்டும், எங்கள் தடைகளெல்லாம் நீங்குமாறு வர வேண்டும், மண்ட அசுரர் உருமாறுமாறு எங்கள் தடைகளெல்லாம் தவிடுபொடி ஆகுமாறு, வேலை விட்டு எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபொடி ஆகுமாறு நீங்கள் வந்து எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு சொந்தமாக குடியிருக்க ஒரு இடம் வேண்டும் என்று நீங்கள் மனதார பிரார்த்தித்து இந்த திருப்புகளை படியுங்கள். நிச்சயம் முருகப்பெருமான் அருளால் தடையெல்லாம் நீங்கி நீங்கள் உங்களுடைய வீடு கட்டக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த திருப்புகளை படிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த முருகப்பெருமானுக்கு நன்றி. வணக்கம்.